சிவாஜிக்கு ஒரு பீம்சிங் மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த இயக்குனர் நீலகண்டன். இவரது படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். நீதிக்கு தலைவணங்கு, ராமன் தேடிய சீதை, சங்கே முழங்கு, ஒருத்தாய் மக்கள், குமரிக்கோட்டம், என் அண்ணன், மாட்டுக்கார வேலன், கண்ணன் என் காதலன் என எம்ஜிஆரை வைத்து பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் தான் இந்த இயக்குனர் நீலகண்டன். என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கருத்து வேறுபாடு என்பது வரத்தானே செய்யும். அது அண்ணன் தம்பி, தந்தை மகன், அம்மா பிள்ளை, கணவன் மனைவி, ஆசிரியர் மாணவன், வேலைக்காரன் முதலாளி என யாரையும் விட்டு வைக்காது. அப்படிதான் இயக்குனர் நீலகண்டனுக்கும் நடிகர் எம்ஜிஆருக்குமே ஒரு தடவை கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. எம்ஜிஆருக்கும் இயக்குனர் நீலகண்டனுக்கும் ஒரு படத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது. படப்பிடிப்பின் போது அவர் வெளியே வந்து வண்டியை வர சொல்லப்பா என, இதோட நான் போகிறேன் என்று இயக்குனர் சொல்லிவிட்டார். எனக்கு இதுக்கு மேல இந்த படத்தை டைரக்ட் பண்ண விருப்பம் இல்லை என்று கோபித்து கொண்டாராம் இயக்குனர் நீலகண்டன். ஆனால் அவருக்கு நல்ல நேரம் இருந்தது. அன்று அந்த டிரைவர் இல்லை. அதே சமயத்தில் அவரது உதவியாளர் லட்சுமணன் அங்க வந்தாராம். உங்களுக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கு? அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை எதிர்த்து கொண்டு நீங்கள் போவது நியாயமான, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சமாதானம் செய்தாராம். அப்போதுதான் தன் நிலையை உணர்ந்த நீலகண்டன் மீண்டும் அந்த படத்தை இயக்க சென்றாராம். தொடர்ந்து எம்ஜிஆரின் பல படங்களை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது.